வணக்கம். நான் டாக்டர் கூத்தன், கைனக் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ரீ சுபம் ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு நான் மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 முக்கியமான ஃபேக்ட் சொல்ல போகிறேன். ஃபேக்ட் நம்பர் 1. என்கிட்ட எத்தனையோ பேஷண்ட்ஸ், சார் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஸ்பெர்ம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பெர்மே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் டோனார் ஸ்பெர்மை வச்சு தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேஷண்ட்ஸ் வராங்க. நீங்கள் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெர்மே இல்லை ஸ்பெர்ம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே டோனார் ஸ்பெர்ம் போகணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 2. இப்போ நம்ம ஸ்பெர்ம் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஸ்பெர்ம் இல்லைனாலோ டோனார் ஸ்பெர்ம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ எப்படி நம்மளோட ஓன் விந்தை வச்சு நம்ம கன்சீவ் ஆகிக்கிறது? இப்போ நீங்கள் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பார்த்ததில் ஸ்பெர்மே இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் அசோஸ்பெர்மியா. இந்த அசோஸ்பெர்மியாவில் 2 டைப்ஸ் இருக்குது. நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா, அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியானா விந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் வெளியில் வரதில் ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அப்ஸ்ட்ரக்ஷனை சரி பண்ணி விந்தை தாராளமாக எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக டெஸ்டிஸ்லேயே தாராளமாக விந்தை எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்னால நம்மளோட ஓன் விந்தை வச்சு தாராளமாக கன்சீவ் ஆகிக்கலாம். இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவில் டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற விந்தே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ப்ராப்பராக எவால்வேட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் மினிமம் 3 months கொடுத்து அதுக்கப்புறம் டீசா, அதாவது டெஸ்டிஸ்லேருந்தே தாராளமாக ஸ்பெர்ம்ஸை எடுத்து அதை வச்சு அவங்களோட ஓன் விந்தை வச்சு கன்சீவ் ஆகிறதுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ண முடியும். இங்கே ஸ்ரீ சுபம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு தனியாக ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸே வச்சுருக்கோம். அவங்க கம்ப்ளீட்டாக எவால்வேட் பண்ணி டோனார் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணாமல் உங்களோட ஓன் கேமெட், அதாவது உங்களோட ஓன் ஸ்பெர்மை வச்சு கன்சீவ் ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்.